ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பெட்டி கடைகளில் கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என பெரிய கடை போலீசார் திடீர் சோதனை. மாமனார் மாமியாரை வீட்டை விட்டு துரத்திய மருமகளிடமிருந்து தங்களது வீட்டை மீட்டு தர கோரி முதிய தம்பதி கலெக்டரிடம் மனு. முருங்கம்பாக்கம் பகுதியில் உணவகங்களில் நகராட்சி அதிகாரிகள் திடீர் ஆய்வு. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் வன்னியர் குல சத்திரியர்களின் 6ஆம் நாள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பெட்டி கடைகளில் கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றதா என பெரிய கடை போலீசார் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரியில் கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் காவல்துறையினர் இதனை கட்டுப்படுத்தும் விதமாக திரிசூலம் மூலம் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பெரிய காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பெட்டி கடைகளில் போதைப் பொருட்கள் மற்றும் கஞ்சா உள்ளிட்டவை விற்கப்படுகிறதா என பெரிய கடை ஆய்வாளர் ஜெயசங்கரன் தலைமையில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதில் உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கோவிந்தா சாலை பகுதியில் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகள் வீடுகளிலும் சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மாமனார் மாமியாரை வீட்டை விட்டு துரத்திய மருமகளிடமிருந்து தங்களது வீட்டை மீட்டு தர கோரி முதிய தம்பதி கலெக்டரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகே உள்ள களித்தீர்த்தால்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் வதிஷ்டா. இவரது கணவர் நாராயணன். இவர்களுக்கு சொந்தமான வீட்டிலிருந்து அவர்களை அவர்களது மருமகள் மகேஸ்வரி என்பவர் அடித்து வெளியே அனுப்பிவிட்டதாக கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், தானும் தனது கணவரும் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டிலிருந்து அடித்து துரத்துவிட்டு தங்களது மருமகள் மட்டும் வாழ்ந்து வருகிறார் என்றும், வீடு தனது பெயரில்தான் உள்ளது, ஆனால் தான் இருக்கக்கூடாது என்று மருமகள் கூறுவதாக, இது சம்பந்தமாக வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்ததாகவும், அங்கே சப் கலெக்டர் உங்களது பெயரில் உள்ள வீடு உங்களுக்கு சொந்தம் இல்லை என கூறிவிட்டதாகவும், தாங்கள் இருவரும் வயதானவர்கள், இந்த வயதில் களை வெட்டி சாப்பிடுவதாகவும், மருமகள் தங்களது வீட்டை வாடகைக்கு விட்டு சாப்பிடுகிறார் என்றும், நீதி கிடைக்க வேண்டும் என வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்ததாகவும், ஆனால் இங்கு நீதி கிடைக்கவில்லை என்றும், அதனால் காவல் நிலையம் சென்றதாகவும், அங்கும் நியாயம் கிடைக்கவில்லை என்றும், தங்களுக்கு எங்கே செல்வது என்று தெரியாததால் தங்களுக்கு இருக்க வீடு வேண்டும், இல்லை என்றால் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி கொண்டு தற்கொலை செய்து கொள்வதை விட வேறு வழி இல்லை, இதற்கு மேல் தங்களால் உழைத்து சாப்பிட முடியவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். முருங்கம்பாக்கம் பகுதியில் நகராட்சி அதிகாரிகள் திடீரென உணவகங்களில் சோதனையை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் புதுவையில் சில உணவகங்களில் உணவுகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் தரமில்லாமல் இருப்பதாக பல துறைகளை சார்ந்த அதிகாரிகளிடம் பல்வேறு புகார்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் தரமில்லாமல் உணவு வழங்குவதாக புகார் வந்தது. இதனையடுத்து நகராட்சி அதிகாரிகள் உணவகத்தை சோதனை செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தின் உற்சவ விழாவில் வன்னியர் குல சத்திரியர்களின் 6ஆம் நாள் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் 6ஆம் நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் வானக்கர முனுசாமி நாயக்கரால் செய்து வைக்கப்பட்ட வெள்ளி யானை வாகன புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை 63 நாயன்மார்களின் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்தி மற்றும் 63 நாயன்மார்கள் மற்றும் அக்னிபுத்திரன் வாகனம் வீதியுலா நடைபெற்றது. மேலும் கமலக்கண்ணன் குழுவினரின் வீர தீர சாகசங்கள் அடங்கிய நிகழ்ச்சி மேலதாளம் மற்றும் வான வேடிக்கையுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா AKD ஆறுமுகம், வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர், புதுச்சேரி பாமக தலைவர் கணபதி உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சுவாமி வில்லியனூர் மாட வீதியை சுற்றி வலம் வந்தது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ், வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய வன்னியர் மடம் பராமரிப்பு குழுவினர் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் குப்பைகள் தேங்கி இருப்பதாக புகார்கள் வந்தால் அபராதத்துடன் ஒப்பந்தமும் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் திடக்கழிவு மேலாண்மை திறம்பட நடத்தும் பொருட்டு உள்ளாட்சித்துறையின் மேற்பார்வையில் நகர மற்றும் கிராம பகுதிகளில் தனியார் நிறுவனங்கள் மூலம் குப்பைகள் அகற்றி வரப்படுகின்றது. சமீப காலமாக குப்பைகளை சரியாக அகற்றப்படுவதில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் இயக்குநர் சக்திவேல் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சவுந்தரராஜன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்களும், சுகாதார அதிகாரிகளும், செயற் பொறியாளர்களும், திடக்கழிவு மேலாண்மை அலுவலர்களும், குப்பைகள் அகற்றும் தனியார் ஒப்பந்த நிறுவன அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் பேசியதாவது: பொதுமக்களுக்கு அதிருப்தி ஏற்படாத வண்ணம் குப்பைகளை அகற்றும் பணியை தனியார் நிறுவனங்கள் தங்களது பணிகளை சரியாக செய்கிறார்களா என்று மேற்பார்வை செய்து 100% திடக்கழிவு மேலாண்மை திறனை உறுதி செய்ய வேண்டும். இந்த பணியில் சுணக்கம் காட்டும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். குப்பைகள் சரிவர வராமல் தேங்கி இருப்பதாக கவனத்திற்கு வரும் பட்சத்திலும், பொதுமக்களிடமிருந்தும் சமூக அமைப்புகளிடமிருந்தும் புகார்கள் வரும் பட்சத்திலும் தனியார் நிறுவனங்கள் மீது அபராதம் விதிக்கப்படுவதுடன் அவைகளின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டது. மேலும் புதுவையின் தூய்மை நமக்கு பெருமை என்ற நோக்கத்தோடு பள்ளிகள், கல்லூரிகள், குடியிருப்பவர் நலச்சங்கங்கள், வியாபாரிகள் மற்றும் அனைத்து பொதுமக்களையும் ஒன்று சேர்த்து தொடர்ச்சியாக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவற்றை பொதுப்பணித்துறையுடன் இணைந்து சிறப்பு தூய்மை படைகள் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் குப்பைகளை தெருவில் வீசாமல் இருக்கவும், நெகிழி குப்பைகளை பயன்படுத்த வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. சாலைகள், உணவகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் அசுத்தம் ஏற்படுத்தும் வகையில் குப்பைகள் கொட்டப்பட்டு தூய்மையான சூழ்நிலை பராமரிக்கப்படாமல் இருந்தால் சம்பந்தப்பட்ட பொதுமக்கள், வணிக நிறுவனங்கள் மீது நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து சட்டங்களின்படி அபராதம் விதிக்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சிறுகதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. சிறுவர் இலக்கிய சீர்மணி சங்கர் எழுதிய 2 நிமிட சிறுகதைகள் நூல் வெளியீட்டு விழா புதுவை வெங்கட்டா நகரில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் மயிலம் பொறியியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் திவ்யா நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்ய, ஹெஸ்ரோனி மாசிலாமணி தமிழ்தாய் வாழ்த்து இசைக்க, சிவரஞ்சனி விஜயபாஸ்கர் வரவேற்புரை ஆற்றினார். தொடர்ந்து கலைமாமணி, அமுதகவி ஆறுச்செல்வன், பாவலர் புதுவை இளங்கோயில், வழக்கறிஞர் பரிமளம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மகளிர் ஓசை மாத இதழ் ஆசிரியர் தாமோதரன் நோக்க உரையாற்ற, தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமை உரை ஆற்றினார். தொடர்ந்து பிரான்ஸ் உலக தமிழ் பண்பாட்டு இயக்க தலைவரும் நகர்மன்ற உறுப்பினருமான அலன் ஆனந்தன் நூலை வெளியிட, முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, முனைவர் தாஸ் ஆகியோர் நூலினை பெற்றுக்கொண்டனர். சிறுகதை எழுத்தாளர் புதுவை பிரபா நூலாய்வு செய்ய, வழக்கறிஞர் கோவிந்தராசு, சாரதா கங்காதரன் கல்லூரியின் ஆங்கில துணைத் தலைவர் காணிக்க பிரியா ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர். தொடர்ந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் மக்கள் தொடர்பு உதவியாளர் அமலோற்பவ மேரி, உதவி பேராசிரியர் தண்டபாணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் வழக்கறிஞர் சங்கர் ஏற்புரையாற்ற, குருமாம்பேட் கால்நடை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மணிவண்ணன் நன்றியுரை ஆற்றினார். இதில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற பிரம்மோற்சவ விழாவில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். புதுச்சேரி காந்தி வீதியில் பழமை வாய்ந்த ஆலயமாக திகழ்கின்றது வரதராஜ பெருமாள் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு கோவில் கொடியேற்று நிகழ்ச்சியுடன் பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, ராமலிங்கம், சிவசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் அதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரெட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்த சங்கத்தினர் செய்திருந்தனர். பஞ்சவடி ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு வசந்த உற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ளது ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழா தொடங்கியது. வசந்த உற்சவ விழாவையொட்டி தினம்தோறும் ஸ்ரீராமர் ஸ்ரீ சீதா பிராட்டியுடன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளுகின்றார். இதனை முன்னிட்டு ஸ்ரீராமர் சீதா பிராட்டிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகின்றது. முதல் நாள் வசந்த உற்சவத்தை ஒட்டி பல்வேறு மலர்களால் புஷ்ப பந்தலில் ஸ்ரீராமர் எழுந்தருளினார். தொடர்ந்து அவருக்கு பாராயணம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாரதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு ஸ்ரீராமரை வழிபட்டு சென்றனர். தர்மாபுரியில் அமைந்துள்ள
திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட தருமபுரி பகுதியில் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் பிரம்மோற்சவ விழா தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் கரகம் ஏந்தி வந்த பக்தர் முதலில் தீமிதிக்க தொடர்ந்து ஏராளமான பெண் பக்தர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி தி சென்னை சில்க்ஸ் துணிக்கடையில் 1 மணி நேர சிறப்பு அதிரடி தள்ளுபடி விற்பனை துவங்கியுள்ளது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் மறைமலை அடிகள் சாலையில் தி சென்னை சில்க்ஸ் ஜவுளி கடை அமைந்துள்ளது. இங்கு நேற்று முதல் குறைந்த விலையில் எண்ணற்ற ஆடை ரகங்கள் குவிக்கப்பட்டு 1 மணி நேர அதிரடி சிறப்பு விற்பனை துவங்கியுள்ளது. காலை 8 மணி முதல் 9 மணி வரை 1 மணி நேர அதிரடி சிறப்பு விற்பனை நடைபெறுகின்றது. இதில் 195 ரூபாய் மதிப்புள்ள பூனம் புடவைகள் மற்றும் ஹைட் காட்டன் புடவைகள் 100 ரூபாய்க்கும், 245 ரூபாய் மதிப்புள்ள ரேனியல் புடவைகள் 150 ரூபாய்க்கும், 395 ரூபாய் மதிப்புள்ள பாகல்பூரி சேலைகள் 175 ரூபாய்க்கும், 1295 ரூபாய் மதிப்புள்ள ஆரணி சில்க் மற்றும் எம்போ சில்க் புடவைகள் 550 ரூபாய்க்கும், 1195 ரூபாய் மதிப்புள்ள சாஃப்ட் சில்க்ஸ் புடவைகள் 650 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றது. இதேபோன்று 1295 ரூபாய் மதிப்புள்ள சில்க் ஆர்ட் புடவைகள் 600 ரூபாய்க்கும், 495 ரூபாய் மதிப்புள்ள வாயில் புடவைகள் 250 ரூபாய்க்கும், 795 ரூபாய் மதிப்புள்ள ஃபேன்சி புடவைகள் 300 ரூபாய்க்கும், 295 ரூபாய் மதிப்புள்ள ஹைதராபாத் பிரிண்ட் புடவைகள் 150 ரூபாய்க்கும், 695 ரூபாய் மதிப்புள்ள லேடிஸ் காட்டன் சுடிதார் மெட்டீரியல் 350 ரூபாய்க்கும், 795 ரூபாய் மதிப்புள்ள லேடிஸ் ஏ லைன் சல்வார் 400 ரூபாய்க்கும், 1195 ரூபாய் மதிப்புள்ள லேடிஸ் சிந்தட்டிக் களி சல்வார் 500 ரூபாய்க்கும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கான ஃபேன்சி லெஹங்கா, டி-ஷர்ட், ஸ்கர்ட், லெகின்ஸ், பிளவுஸ் பீட், நைட்டி, பெட்டிகோட், குழந்தைகளுக்கான பனியன் செட், டி-ஷர்ட், ஃபுல் பேண்ட் ஷர்ட், பாபா சூட், பேண்ட், சிறுமிகளுக்கான ஷார்ட் டாப்ஸ், லாங் டாப்ஸ், பட்டு பாவாடை செட், ஆண்களுக்கான ஜீன்ஸ், காட்டன் பேண்ட், ஃபார்மல் சட்டை, கேஷுவல் சட்டை, லுங்கிகள், வேட்டி, டி-ஷர்ட், பர்முடாஸ், காலர் டி-ஷர்ட், டவல் ஆகியவை வழக்கமான விலைகளில் இல்லாமல் மிகவும் குறைந்த விலையில் 1 மணி நேர அதிரடி சிறப்பு விற்பனையில் வைக்கப்பட்டுள்ளது. ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. புதுச்சேரியில் கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் SV பட்டேல் சாலை, செஞ்சி சாலை சந்திப்பில் ஒவ்வொரு ஆண்டும் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் வெள்ளரிக்காய், தர்பூசணி, கிருணி பழம் உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, சிவசங்கர், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் BS கணேஷ், மூத்த அரசு வழக்கறிஞர் ராமலிங்கம் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் சீனிவாச பெருமாள், முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி, நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முன்னதாக சிறப்பு விருந்தினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். புதுவை இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. புதுவை இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கும் மாணவிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கல்லூரி முதல்வர் செயலர் முனைவர் ஃபாத்திமா தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக ஸ்ரீ சங்கர வித்யாலயா ஆங்கில பேராசிரியர் சௌந்தரி, புதுவை பல்கலைக்கழகம் நிதித்துறை பேராசிரியர் முனைவர் காசிலிங்கம், புதுவை பல்கலைக்கழகம் பன்னாட்டு வணிகத்துறை தலைவர் முனைவர் அருள், முத்தியால்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் கண்ணன், முனைவர் பூங்குழலி பெருமாள், புதுவை அரசு தமிழ் விரிவுரையாளர் பவானி, ஸ்ரீ சங்கர வித்யாலயா துணை முதல்வர் ஆகியோர் வருகை புரிந்திருந்தனர். பெண்களுக்கு உயர்கல்வி அவசியம், பெண்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றமாக இருக்கும், தொழிலை தேடுபவர்களாக இல்லாமல் இதயா கல்லூரி மாணவிகள் நல்ல பல தொழில்களை உருவாக்கி தொழில் அதிபர்களாக வர வேண்டும் என வாழ்த்தினர்.
இவ்விழாவின் நோக்க உரையை கல்லூரி முதல்வரும் செயலருமான முனைவர் ஃபாத்திமா ஆற்றினார். மேலும் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழா நாட்டு பண்ணுடன் இனிதே நிறைவு பெற்றது. மணப்பட்டில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாணமும் மாரியம்மன் ஆலயத்தில் செடல் திருவிழாவும் நடைபெற்றது. பாகூர் கொம்யூன் மணப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு அபித்த குஜலாம்பாள் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலய திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் அருணாச்சலேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து கொடியேற்றி மாலையில் விநாயகர் சிறப்பு ஹோமம் செய்து பெண்கள் சுவாமிக்கு கல்யாண சீர்வரிசை எடுத்து வந்து அரசாணிக்கால் நட்டு காப்பு கட்டி சிவன் பார்வதிக்கு புதிய வஸ்திரங்கள் சாற்றி திருமாங்கல்ய நான் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சிவன் பார்வதிக்கு மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்று மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அட்சதை வழங்கி ஆசிர்வதித்து அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிவன் பார்வதி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் வழக்கறிஞருமான மணவாளன், பாரதி குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் மணப்பட்டு கிராமத்தில் எழுந்து அருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் விநாயகர் ஆலய சடல் உற்சவ திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து கூழ் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் கொடியேற்றம் தொடங்கி பால்குட அபிஷேகம் குத்துவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெண்கள் ஊராணி பொங்கல் வழிபாடு செய்து அம்மனை வழிபட்டு கரகத்துடன் பொங்கல் கொடையை தலையில் சுமந்தபடி வீதி உலா சென்று தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் முகத்தில் அலகு குத்தி செடல் தரித்தும் உற்சவ அம்மன் இருசக்கர வாகனத்தில் செல்வது போல் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த வாகனத்தை பக்தர்கள் முதுகில் கொக்கியால் அலகு குத்தி இழுத்துச் சென்றனர். சிறுவர்களும் பெரியவர்களும் காவடி ஆட்டத்துடன் வீதி உலா சென்று தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இந்த செடல் திருவிழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் மணப்பட்டு கிராமவாசிகள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6840 ரூபாய். 1 பவுன் 54,720 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 935 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பெட்டி கடைகளில் கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என பெரிய கடை போலீசார் திடீர் சோதனை. மாமனார் மாமியாரை வீட்டை விட்டு துரத்திய மருமகளிடமிருந்து தங்களது வீட்டை மீட்டு தர கோரி முதிய தம்பதி கலெக்டரிடம் மனு. முருங்கம்பாக்கம் பகுதியில் உணவகங்களில் நகராட்சி அதிகாரிகள் திடீர் ஆய்வு. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் வன்னியர் குல சத்திரியர்களின் 6ஆம் நாள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.